ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் 2 டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இருக்குது. ஒன்று வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று சில்ட்ரன்ஸ் எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். இது ரெண்டுத்துலேயுமே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இருக்குது. ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோடைய இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்ஸ் ஃபார் த என்டையர் ஸ்டேட். ஸோ 2018 தான் கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 210 போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் போத் அடல்ட் அண்ட் சில்ட்ரன், குழந்தைங்களும் பெரியவங்களும் பெனிஃபிஷரிஸ். அப்ராக்சிமேட்டாக 110 சில்ட்ரனும் ரிமைனிங் நம்பர்ஸ் அரௌண்ட் 100 வந்து அடல்ட்ஸும் ஹேவ் அண்டர்கான் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது நிறைய தடவை வேலை செய்யாத இல்லை வியாதி உள்ள மஜ்ஜையை, போன் மேரோவை நம்ம மாற்றி, அதாவது திரும்ப அதை உற்பத்தியை ஊக்குவிக்கிற மாதிரி புது செல்லால் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ மஜ்ஜைன்றது, போன் மேரோன்றது நம்ம எலும்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸு. ஸோ எலும்புனா 206 எலும்பு எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துலேயுமே அது இருந்தாலும் குழந்தை பருவத்தில் அது எல்லா எலும்புகளுமே ரத்த உற்பத்தியில் ஈடுபடும். பட் பெரியவங்களாக குறிப்பிட்ட எலும்புகள் மட்டும்தான் ரத்த உற்பத்தி ஏற்படுத்தும். முக்கியமாக நம்மளோட கால் எலும்புகள், முதுகு எலும்பு, நம்ம தலை, இந்த மாதிரி முக்கிய எலும்புகள் ரத்த உற்பத்தியில் ஈடுபடும். ஸோ இதில் வர டிசீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முக்கியமான டிசீசஸ்ன்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். சின்ன குழந்தைங்களில் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இண்டிகேஷன் வந்து ஹீமோக்ளோபினோபதிஸ்ன்னு, தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டிசீசஸ்ஸு. அதில் இப்போ தலசீமியான்னு எடுத்துக்கிட்டோன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை பிறந்த 6 மாதத்துலேருந்து ஆரம்பித்து லைஃப் லாங்கு மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம், லைஃப் லிமிட்டிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லைஃப் லிமிட்டிங் டிசீசஸ்க்கு 1 டைம் க்யூராக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது அவங்க டிரான்ஸ்ஃபியூஷன் ஃப்ரீ ஆகிடணும். அதே மாதிரி சிக்கிள் செல் அனீமியாவும் இன்றைக்கி வந்து இந்தியாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட்டோட மிஷன் வந்து சிக்கிள் செல் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறது. சிக்கிள் செல் அனீமியாவோட ட்ரீட்மெண்ட்டாகவும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். அடுத்த இம்பார்ட்டண்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் சில்ட்ரன் ஏஜ் குரூப்பில் ப்ரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். அப்படின்னா குழந்தைங்க எதிர்ப்பு சக்தியோ குறைவோடு பிறக்கிறப்போ முதல் 1 year 2 years கூட அவங்களால தாண்ட முடியாது. ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த சில்ட்ரன் வந்து சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸில் அவங்க நம்ம குழந்தை இழப்புற நிலமை வரும். ஸோ அந்த மாதிரி டிசீசஸ்க்கும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிசீஸு, அது குழந்தை வயசுலையும் ஆரம்பித்து பெரியவங்களையும் பாதிக்கிற டிசீஸ் வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது மெடிக்கல் டேர்ம். நம்ம நான் மெடிக்கலாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. அப்போ எப்படி கிட்னி ஃபெயில் ஆகிற மாதிரி போன் மேரோவும் ஒரு ப்ரொடக்ஷன், போன் மேரோன்றது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. ஸோ தினசரி செல் ப்ரொடக்ஷனில் ஈடுபடும். செல்லுன்றது ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ், 3 நம்ம சிம்பிளிஃபைடாக இம்பார்ட்டன்ட் செல்ஸு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் திடீர்னு ஸ்டாப் ஆகிறது வந்து போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம். இதோட மெடிக்கல் டேர்ம் வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இது 2 டைப் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு, அப்படின்னா மரபணு ரீதியான வியாதியினால் வர ஏப்ளாஸ்டிக் அனீமியா. அது ப்ரிடாமினெண்ட்டாக குழந்தைங்களையும் பெரியவங்களில் சில சமயம் அப் டு 40 years வரைக்கும் அது டிசீஸாக வெளிவரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரியவங்களில் வர ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து இடியோபதிக் ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸு, இப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தி செல்ஸ் வந்து போன் மேரோவில் இருக்கிற செல் உற்பத்தியை அமைதிப்படுத்தி அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது தான் பெரியவங்களில் வர காமனான காஸ் ஃபார் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது ரொம்ப ஒரு ட்ரெட்லியான பிளட் டிஸார்டர். பிளட் கேன்சர்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியரை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு டாக்டராக, ஒரு ஹெமட்டாலஜிஸ்டாக பிளட் கேன்சர்ஸை விட வி ஃபியர் த டயக்னோசிஸ் ஆஃப் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ ஏன்னா இப்போ பிளட் கேன்சரில் கூட நம்ம இமீடியட்டாக கீமோதெரப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணி டிசீஸை கண்ட்ரோல் கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு வேணும்னா டோனர் தேடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனால் ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது அந்த ப்ரொடக்ஷன் நின்று போன ஃபேக்ட்ரி. அது உற்பத்தி பண்ண வேண்டிய செல்லெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அந்த செல் இல்லாமல் வாழ்கிறதுன்றது ஒரு லைஃப்பில் கிடைக்கிற ஒரு டே போனஸ் மாதிரி. ஸோ அது வந்து இட் இஸ் வர்ஸ் தேன் ஹேவிங் அ பிளட் கேன்சர்.
ஸோ அப்போ அந்த சினாரியோவில் அவங்கள சப்போர்ட்டிவ் கேரை வச்சு மட்டும் நம்ம ரொம்ப நாள் அவங்கள உயிரோடு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அவங்களுக்கு பிளட்டு, சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பிளட்டு, பிளேட்லெட்ஸு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தாலும் உடம்போட உற்பத்திக்கு நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி பிளட்டு, பிளேட்லெட்ஸ்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட போலிஸ் மாதிரி இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வெளியிலேருந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணவே முடியாது. அப்போ சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை பிரெயினில் ப்ளீடிங்கோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அந்த பேஷண்ட்டை நம்ம லூஸ் பண்ணுற சினாரியோ வரும். ஸோ இது கிட்டத்தட்ட டிரான்ஸ்பிளான்ட்ன்றது இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியாவில் ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். மேபி நிறைய டிசீஸ்க்கு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் ஆஸ் அ டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன் வி ஃபீல் வெரி ஹாப்பி வென் ஏப்ளாஸ்டிக் அனீமியா பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகி உள்ளே போகும்போது WBC கவுண்ட்டு 1100 இருக்கும், பிளேட் வந்து 10,000 இருக்கும், ஹீமோக்ளோபின் நிறைய தடவை 4, 5, 6 இருக்கும். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு வர்றப்போ அப்படின்னா அதுலேருந்து ஒரு 21 நாள்லேருந்து 28 நாளில் 1 month ஆகும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ் முடிய. ஸோ அந்த 21 to 28 டேஸில் பிளேட்லெட் கவுண்ட்டு 2 lakhs வரும், WBC கவுண்ட் 4,000 வரும், ஹீமோக்ளோபின் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமல் அவங்களால 9, 10, 11, 12 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேஜிக்கல் ரெக்கவரி உள்ள மேஜரான டிசீஸ் வந்து இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ இப்போ உள்ளே போகிற டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்டுக்குள்ளே போகிற பேஷண்ட்டும் வெளியில் வர பேஷண்ட்டும் ஒன்றான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஒருவேளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னா அப்படின்னா மேட்ச்டு டோனர் டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் நம்ம இந்த அவுட்கம் சொல்கிறோம். அப்போ மேட்சிங்ன்றது ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு நார்மல் ஒரு பர்சனுக்கும் இம்யூன் சிஸ்டமில் மேட்சிங். அப்படின்னா அவங்க எதிர்ப்பு சக்தி செல்லு ரெண்டும் மரபணு ரீதியாக ஒன்றா இருக்கிறது தான் நம்ம ஜெனட்டிக்லி மேட்ச்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜீன் வந்து HLA-ன்னு சொல்கிறது, ஹியூமன் லூக்கோசைட் ஆன்டிஜன். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் உள்ள ஜீன்ஸ் வந்து மேட்ச் ஆகிறப்போ பாடி வந்து கொடுக்குற செல்லை ரிஜெக்ட் பண்ணாது, அதோட ஓன் செல்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டோடைய மேபி ஒரு இம்பார்ட்டண்ட் கீ டு த ஹோல் ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த HLA டைப்பிங் பண்ணி நாங்கள் இப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டரில் HLA டைப்பிங் எல்லாமே கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் பேக்கேஜில் கவர்டு. அப்போ கிட்டத்தட்ட 9,000 rupees per டெஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் வழியாக பே பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட ஃபேமிலியில் டோட்டலாக 2லேருந்து 4 பேர் அவங்க ஃபேமிலியில் HLA டைப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்த உடனே அது வர்றதுக்கு 7 to 10 working days ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டேர்ன் ஓவர் டைம் மாதிரி. இப்போ இந்தியா வந்து மெடிக்கலி இஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்யூனிட்டி. இப்போ நம்ம 7 to 10 டேஸில் ரிப்போர்ட் வந்த உடனே அந்த பேஷண்ட்ஸ்க்கு உடனே நம்ம அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோட மேட்ச் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 25% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஃபேமிலியில் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியோட மேட்ச் இருக்கும், சிப்ளிங்ஸோட. ஸோ அப்போ 25% ஆஃப் பேஷண்ட்ஸு தோ தே ஹவ் அ வெரி டெட்லி டிசீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆக்சஸ் டு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஃபைனான்சஸ் அவைலபிளாக இருந்தால் இம்மீடியட்டாக இருக்கும். அப்படின்னா அடுத்த ஆஸ்பெக்ட் தட் வி லுக் இன் டூஸ் த ஃபைனான்சஸ். அப்போ 75% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில், இப்போ நிறையா ஃபேமிலியில் பார்த்தோம்னா 2 children இல்லை ஒரே சைல்டு, அதுலேயும் இந்த சைனான்ற கண்ட்ரி வந்து இந்த ப்ராப்ளமை லாஸ்ட் 20 years-ஆக தே ஹவ் ஃபேஸ்ட் அண்ட் தே ஹவ் ஒர்க்ட் அவுட் ஆல்டர்னேட்டிவ் பாத்வேஸ் டு டிரான்ஸ்பிளான்ட். இப்போ ஒரே குழந்தையாக இருக்கிற ஃபேமிலியில் அடுத்து என்ன பண்ணுறது? பட் ஆனால் நம்மளை மாதிரி கம்யூனிட்டியில் எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸில் வேறு பேரண்ட்ஸ் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது அதுவே ஜெனட்டிக் டிசீசஸ்க்கு ரீசனாக இருந்தாலும் சில சமயம் பேரண்ட்ஸ் கூட ஒரு சைல்டுக்கு ஃபுல் மேட்சாக இருக்கிறது உண்டு. ஸ்டெம் செல் ரிஜிஸ்ட்ரிஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல் ரிஜிஸ்ட்ரிஸில் வேர்ல்டு வைடு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி DKMS ஆர்கனைசேஷன் கேன் கரெக்ட் மீ இஃப் இட் இஸ் ராங், மோர் தென் 2 million people have registered in stem cell registries worldwide. ஆனால் அந்த ரெஜிஸ்ட்ரியில் இந்தியன்ஸ் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஏஷியன்ஸ் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ப்ரொப்போர்ஷனேட்டாக கம்மி. ஏன்னா இந்தியாவும் சைனாவும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டுகெதர் வி கான்ஸ்டியூட் 2/3 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். அப்போது ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிலையும் 2/3 நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகணும் நம்பர் வைஸ். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அப்படி கிடையாது. நிறையா ஹிஸ்பானிக் பீப்புள், அதாவது வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் உள்ள எத்தனிசிட்டி உள்ளவங்க தான் நிறைய பேர் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த டே இந்தியனுக்கு டோனர் வேணும்னா
வெஸ்டர்ன் பீப்புளாக இருந்தால் 90% சான்ஸு தே வில் ஃபைண்ட் அ டோனர் இந்த ரிஜிஸ்ட்ரி. அந்த ரிஜிஸ்ட்ரி வழியாக அவங்களுக்கு டோனர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து 90%. ஆனால் அதே இது இந்தியாவில் ஏஷியன்ஸாக இருந்தாலோ இந்தியன்ஸாக இருந்தாலோ நம்ம சான்ஸ் வந்து 10 to 20%. ஸோ அப்போது ரிஜிஸ்ட்ரியில் நம்ம சர்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு 10-20% பேஷண்ட்டுக்கு தான் டோனர் ரிஜிஸ்ட்ரியில் நம்மளுக்கு டோனர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ரிமைண்ட் லிஸ்ட் வழியாக. பட் அதை கொடுத்து 3 months ஆகும் அவங்களுக்கு ரெக்கவரி வருதா வரலையான்னு நம்ம தெரிஞ்சுக்க, ரெஸ்பான்ஸ் வருதா வரலையான்னு. அது மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்போ அந்த மெடிக்கல் தெரப்பி இல்லைன்னா ஹாஃப் மேட்ச்டு மதரோ ஃபாதரோ கூட பிறந்த ஃபுல் மேட்ச் ஆகாத ஆனால் ஹாஃப் மேட்சாக இருக்கிற சிப்ளிங்ஸோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ். பட் இது எல்லாமே அவுட்கம்ஸ் வந்து 60 to 70% ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்டில். இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பியில் எண்ட் ஆஃப் 2 years பார்த்தோன்னா மேபி ஒரு 40% பேஷண்ட்ஸு அதில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 90% versus 60 to 70% versus 40 to 50%. ஸோ அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களாம் என்ன ஆவாங்கன்னா தே வில் சக்கம் டு த டிசீஸ். அப்போ டிசீஸ்னால அவங்க இறந்து போவாங்க. ஸோ அதுதான் இந்த டிசீஸோடைய மேஜர் ப்ராப்ளம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பிளட் டிஸார்டர் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அக்யூட் மைலாய்ட் லுக்கீமியா அப்படின்னு, இல்லை அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு சொல்கிற பிளட் கேன்சர்ஸ். அதுவும் கீமோதெரப்பிக்கு கேட்காதுன்ற சினாரியோவில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் நிறைய டிசீசஸ் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம மேபி இட் இஸ் நாட் அவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் தேர் ஆர் ஈவன் another ஒரு 20 set of disorders where transplant will cure them. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது நிறைய டிசீஸ்க்கு ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதோடைய பாட்டில் நெக் வந்து அப்போ டிரான்ஸ்பிளான்ட் ஒருத்தர் பண்ணக்கூடியதுக்கு முக்கியமான பாட்டில் நெக் 2. ஒன்று வந்து டோனர் அவைலபிலிட்டி, மேபி அதுதான் ப்ரைமரி. ரெண்டாவது ஃபண்டிங் வந்து இப்போ டிரான்ஸ்பிளான்ட் ப்ரைவேட் செக்டரில் பண்ணுறோன்னா ஆவரேஜாக 20 to 35 lakhs வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே ஆகும். அடுத்த 1 year போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பீரியட் அப்படின்னா இந்த செல்லுன்றது இப்போ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றதுக்கும் கிட்னி லிவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ கிட்னி லிவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்ன்றது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அப்படின்னா அந்த உறுப்பை வந்து நம்ம சர்ஜனுடைய ஸ்கில் டிபெண்ட்டாக, பேஷண்ட்டோடைய ஜென்ரல் ஸ்டேட்டஸ் டிபெண்ட்டாக அவங்களுக்கு நாம் டோனர்கிட்ட இருந்து ஹெல்த்தி டோனராக இருக்கலாம், கெடாவரிக் டோனராக இருக்கலாம், அதை மாற்றி வைக்கிறது தான் உறுப்பு மாற்று சிகிச்சை. ஆனால் மஜ்ஜை மாற்று சிகிச்சைன்றது டொனேட் பண்ணுற செல்லு தான் போய் வளரப்போதே தவிர அந்த உறுப்பு வந்து நம்ம ஃபுல்லாக மாற்றி வைக்க போகிறது கிடையாது. அப்படின்னா எப்படி வந்து இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு ஃபார்மிங் மாதிரி. எப்படி விதையை போட்டு அந்த விதை வளர்ந்து அந்த செடி முதிர்ச்சி அடைஞ்சு மரமாகிற மாதிரி நம்ம கொடுக்குற ஸ்டெம் செல் வந்து நம்ம பிளட் வழியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு எந்த சர்ஜரியும் கிடையாது. டோனரும் 90-95% ஆஃப் த டோனர் பிளட் வழியாகவே டொனேட் பண்ணிடுவாங்க. அப்போனா அதில் ஆக்சுவலாக சர்ஜரின்னு ஒன்று கிடையாது. அந்த கொடுக்குற ஸ்டெம் செல், அப்போ பிளட் வழியாக கொடுக்குற ஸ்டெம் செல்லை நம்ம பேஷண்ட்டுக்கு பிளட் வழியாகவே அதை பிளட் மாதிரி ஏற்றுறோம். ஆனால் அப்படி ஏற்றுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி 1 weekலேருந்து 10 days வந்து அவங்களுக்கு ஏப்ளாஸ்டிக் அனிமியான்றது கேன்சருக்குள்ள டிசீஸ் கிடையாது. ஆனாலும் கேன்சருக்குள்ள மருந்துகள் கொடுத்தா தான் ஸ்டெம் செல் கொஞ்சம் மிச்சம் இருந்த ஸ்டெம் செல் அழியும். எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தரை குறி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க ஆளை வெளியில் தள்ளணும். ஸோ அந்த போன் மேரோவை எம்டி பண்ணுறதுக்கு நம்ம கீமோதெரப்பி 7 to 10 days கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டெம் செல்லை பிளட் வழியாக ஏற்றி அந்த ஸ்டெம் செல் வளர்கிறதுக்கு அந்த நம்ம இப்போ விதை போட்ட உடனே ஒரு ஃபஸ்ட்டு இலையாக தெரியறதுக்கு இத்தனை நாள் ஆகுன்ற மாதிரி மினிமம் 14 daysலேருந்து 28 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஹோல் பீரியட் பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரூமில் இருந்து சிங்கிள் ரூமாக இருக்கும், 1:1 நர்சிங் கேர் இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட்டோடைய டிரான்ஸ்பிளான்ட் கெப்பாசிட்டி வந்து 10 beds இருக்குது. அது இப்போ ரீசெண்ட் டைமில் 28 beds-ஆக இந்த எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளே 28 beds-ஆக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர் இஸ் அரௌண்ட் ஒரு 60 பேர் தினசரி நர்சஸ், டாக்டர்ஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இந்த செல் வளர்ந்த உடனே அந்த பீரியடில் அடுத்த 1 year ஆகும் அந்த முதிர்ச்சி அடைய. அந்த 1 year பீரியட் வரைக்கும் பேஷண்ட் ஃபஸ்ட்டு 3 months ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே இருக்கணும்.
நெக்ஸ்ட் 3 months அடுத்த ரிமைனிங் 9 months அவங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் மந்த்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸோ ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஃபாலோஅப்பில் 1 year வரைக்கும் இருப்பாங்க. போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் சில சமயம் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட்டை விட கூட ஆகலாம். அப்போ ஆவரேஜ் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபாலோஅப்புக்கு மினிமம் 4 to 5 lakhs ஆகிடும். ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு வர்றப்போ கிட்டத்தட்ட அதுவே 20-25 லட்சம் 1 கோடி அளவுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த என்டையர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த ஆஸ்பெக்டை இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறது ஹெல்த் கேரில். அவுட் ஆஃப் பாக்கெட்னா நம்ம கையிலேருந்து நம்ம காசு போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நிறைய தடவை அன்அஃபோர்டபுளாக இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற சினாரியோவில். அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஹேஸ் ஈஸ்ட் இட் அவுட். ஸோ இப்போ கவர்மெண்ட் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணுறனால மெடிக்கல் காஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட்லி பார்ன் பை த கவர்மெண்ட் எய்தர் த்ரூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அண்ட் இந்த பீரியடில் வி ஆல்சோ விஷ் டு அப்ரிஷியேட் DKMS as an organization. அவங்க வந்து இது எங்களோட டிரான்ஸ்பிளான்ட் 210 நம்பர்ஸில் 195 டிரான்ஸ்பிளான்ட் ஆர் ஸ்பான்சர்ட் பை த கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆர் CMCHISன்னு சொல்கிறது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 15 பேருக்கு வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதில் மேபி 75% ஆஃப் த பேஷண்ட்ஸ் அந்த 15 பேரில் அட்லீஸ்ட் 10 பேருக்கு DKMS வந்து தே ஹவ் ஃபண்டட் த டிரான்ஸ்பிளான்ட். அவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா, அதிலிருந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை சீக் பண்ணவங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கையில் சுத்தமாக மணி இல்லைன்னாலும் டிரான்ஸ்பிளான்ட்டோட காஸ்ட்டாக DKMS பேர் பண்ணுறப்போ MMC வந்து அந்த மணியை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. So we are very indebted to DKMS not only for supporting stem cell donors and but also even funding their சொன்னதான் 2 bottleneck transplantல ஒன்று donor availability, இன்னொன்று funding for transplant. So and we are very happy as a government organization we are able to touch so many lives and give them a chance to live and also cure them out of these deadly diseases. I'll a few words about Samu John. ஸோ அவர் வந்து எனக்கு அவர் லாஸ்ட் இப்போ 3.5 இயர்ஸாக அந்த பீரியட் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஹி பேட்டில் aplastic anemia ஃபார் 2 years. அப்போ 2 years கழிச்சு தான் அவருக்கு ஆக்சஸ் டு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபீஸிபிளாக இருந்தது. ஃபண்டிங் அப்போ ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் 2018 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே ப்ரோக்ராம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவைலபிள். அப்படின்னா இப்போ நம்ம அப்போலோலையும் இதே CMCHIS யூஸ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஸ் அ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஹேஸ் எம்பவர்டு பேஷண்ட்ஸ் டு சூஸ் த ஹாஸ்பிட்டல் வேர் தே வாண்ட் டு கெட் டிரான்ஸ்பிளான்டட். There's no restriction that they have to get transplanted in government. They can choose. There are 10 empaneled hospitals under which they can get transplanted through the CMCHIS. And அவருக்கு donor availability தான் the major issue. So when he could 2023 we knew that a donor is available through the registry and he is willing to donate. Availabilityன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவைலபிலிட்டியும் வில்லிங்னஸும் தான் டிரான்ஸ்பிளான்ட்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா நம்மளுக்கு 100 டோனர் இருக்கலாம். அந்த 100 டோனரும் ஏதோ ஒரு ரீசன்னால் தே மே சே நோ ஃபார் டொனேஷன். அப்போ நாட் டோனர் சர்ச்சில் இத்தனை டோனர் அவைலபிள்ன்றது நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஃபைனலாக இட் distills to the willingness of the donor to donate on that day. So as I have always been humbled and at the same time amazed by these young people who don't know what I know. I know aplastic anemia, I know it is a deadly disease. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு தெரியும் அவருக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் ஒரு டோனராக ஒரு கம்யூனிட்டியில் இருந்துட்டு அந்த டிசீசஸை பற்றி எதுவுமே தெரியாதப்போ சம்திங் I still don't know what is that something which pushes them to donate. So maybe today's the whole event, the hero is the donor who came forward to donate for the patient. And as doctors have been available for decades together. Patients are there always to with diseases made by nature or by their genetics for which they need treatment. But the person who has made a change is the donor. அதே மாதிரி இந்தியாவில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து வி ஹாவ் அ வெரி ஹை குவாலிட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அண்ட் மோஸ்ட் இப்போ வேர்ல்டு வைடும் பார்த்தோம்னா இந்தியன் டாக்டர்ஸ் லீட் த மெடிக்கல் கம்யூனிட்டி. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. ஆக்சுவலாக இட் இஸ் த வில்லிங்னஸ் ஆஃப் த டோனர் who makes a big change in the patient's life and in our treatment success as a doctor.
ஸோ அந்த டோனர் அவைலபிள்னு சொல்லும் போது வி ஆர் வெரி ஹாப்பி. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். தென் டோனர் அண்டர்கோஸ் வெரிஃபிகேஷன் டைப்பிங். அப்படின்னா அந்த ஹெச்எல்ஏ அவரோட மேட்ச் ஆனதுன்னு சொன்னது கரெக்டான பேஷண்ட்டுக்கும் வெரிஃபிகேஷன் ஹெச்எல்ஏ டைப்பிங், டோனருக்கும் வெரிஃபிகேஷன் ஹெச்எல்ஏ டைப்பிங் நடக்கும். அதுக்கப்புறம் டோனருக்கு ஃபிட்னஸ் ஆர் த ரிஜிஸ்ட்ரி வில் சீக். அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் அங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரியோட இன்டர்லிங்க்ட் ஹாஸ்பிட்டலோட தே ஒர்க் அண்ட் தென் த டோனர் கோஸ் ஃபார் டொனேஷன். அந்த டொனேட் பண்ணுறப்போ 4 நாள் GCSF இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டெம் செல் வந்து நம்ம பிளட்டில் உலாவாது, சர்க்குலேட் ஆகாது, போன் மேரோவில் தான் இருக்கும். அந்த ஸ்டெம் செல்லை பிளட்டு கொண்டு வரதுக்கு ஸ்டெம் செல் மொபிலைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறது. அப்படின்னா அது ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்கின்னு கீழே இன்சுலின் மாதிரி சப்கியூட்டேனியஸாக போடுறது. அந்த இன்ஜெக்ஷன் பேர் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறையா தடவை அந்த இன்ஜெக்ஷன் வர்றப்போ ஃபேமிலி வந்து பயப்படுவாங்க. டொனேஷன் பிளட் டொனேஷன்றப்போ ஃபேமிலியோட இன்டர்ஃபரன்ஸ் பெருசாக இருக்காது. ஆனால் ஸ்டெம் செல் டொனேஷனில் அந்த 4 நாள் இன்ஜெக்ஷன் வரப்போ ஃபேமிலி வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் பேரண்ட்ஸ் ஆஃப் த டோனர் ஹூ ஹவ் கம் டுடே. ஏன்னா அது வந்து தே ஹாவ் அலவுட் த சன் டு டொனேட். அண்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி வென் ஹி டொனேட்டட், ஐ திங்க் ஹி இஸ் மேபி 24-25 years old when he has donated. ஸோ அந்த ஏஜில் நம்ம காலேஜ் படித்து முடிச்சுட்டு பையனை வேலைக்கு அனுப்புறதா, கல்யாணம் பண்ணுறதா, பிஸ்னஸை பார்த்துக்க சொல்கிறதா அப்படின்னு யோசிக்கிற டைமில் to allow their son to donate என்றது is maybe it's a family willingness in India rather than donor willingness. So I think everybody, we can appreciate and applaud the family who has come forward to support the patient. So I rather than creating awareness for individual, we have to create awareness for families that donation is safe. So the donor, I'm very happy, has come forward to tell the world that donation is safe and he has really given life. I'm very happy to say that Samnujan has normal hemoglobin. He can donate, but actually medically he's not supposed to donate blood. Donors, transplant, we don't call them patient. இப்போ வியாதி இருந்தால் தானே பேஷண்ட். ஸோ நம்ம தான் க்யூர் பண்ணிட்டோம்ல. ஸோ தேர் கால்ட் அஸ் சர்வைவர்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் சர்வைவர்ஸ். ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டை சர்வைவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் மே டை இன் த டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர். ஸோ அப்போது 10லேருந்து சில டிரான்ஸ்பிளான்ட் ஹாஃப் மேட்ச்சில் ஈவன் 30% கேன் டை. ஸோ அதனால் உண்மையாகவே சர்வைவிங் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் சம்திங் பிக். அண்ட் இன்னைக்கு ஹிஸ் கவுண்ட்ஸ் ஆர் நார்மல். அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸில் இது மேபி வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஒரு பேஷண்ட் ஹேஸ் டு டேக் லைஃப் லாங் ட்ரக்ஸ். அப்போ லைஃப் லாங் சைக்ளோஸ்போரின், டாக்ரோலிமஸ் அப்படின்ற இம்யூன் மாடுலேட்டர்ஸாக அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கணும். பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் நம்ம இம்யூன் சிஸ்டம் தான் சேஞ்சே பண்ணுறோம். ஜெனட்டிக்லி மேட்ச்டு இம்யூன் சிஸ்டம் செல்ஸோட சேஞ்ச் பண்ணுறதுனால லைஃப் லாங் ட்ரக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ Samnujan today is free of any drugs and that makes us feel very happy. இப்போ 40 வயசில் மாத்திரை எடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறதுன்றது ஜென்ரல் பாப்புலேஷன்லேயே கம்மி. ஆனால் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸில் க்யூர் ஆகி மாத்திரையே இல்லாமல் தினசரி இப்போ அவர் எங்கிட்ட பேஷண்ட்டாக இருந்ததை விட he appears younger and he is fully vibrant and he is adding value to the family and to the society. So I thank DKMS as an organization for doing this very big work in India. And government, the Tamil Nadu state government, அவங்க ஏன்னா மற்ற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் மற்ற ஸ்டேட்டில் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ ரொபஸ்டாக நடக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் TNHSPன்னு சொல்கிறது தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட், அவங்களுக்கு கீழே தான் அந்த பப்ளிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ தே ஹாவ் கம் ஃபார்வர்ட் டு அட்ரஸ் ஆல் த டெஃபிஷியன்சிஸ் இன் த சிஸ்டம் அண்ட் கிவ் ஃபண்டிங் சப்போர்ட் to the poor and needy patients. So and I wish to appreciate our project director Dr. Uma IAS madam, who has been very instrumental in making this program delivery to the needy patients. And my sincere thanks to Health Secretary Dr. Garaz Ahmed. So sir has been he has previously been the MD for NHM. NHM is also responsible for non-communicable diseases and so on. Idella communicable kidayadu, non-communicable diseases where they have supported all the health. Adhaadu we get ipo nama vandu Tamil Nadu health infrastructure is US UK madri. So we can access health in government, access health in private based on our financial capability.
and the time the dean Dr. Therni Rajan, so sir he has retired from government service, but he was very instrumental in re-establishing transplant services in Madras Medical College. So Madras Medical College la COVID time la, because that was the major hospital supporting COVID till 2022, many ongoing government programs were not we were not able to cope up because of the need to support the COVID pandemic. So அப்போ 23 Samuel John order transplant. So at that time the hospital really geared up to re-establish the transplant program, and today's current dean Professor Dr. Shanta Raman sir, so he has taken the torch forward, and till now we have seen 210 bone marrow transplants in government. And I also wish to thank our Director of Medical Education, Madam Suganti Rajkumari Madam. So all of them, the administratorial support illama, ஏன்னா 60 பேர் ஒரு போன் 10 பெட் யூனிட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த அளவு கவர்மெண்ட் has invested in this program to give access to transplantation. So I thank Dr. Patrick Paul, Ms. Needham, and my sincere thanks to Mr. Reshma, who coordinates for us for patient funding from DKMS, Dr. Nitin, who's the technical advisor for DKMS from the aspect of stem cell donation, and all the stem cell donors. So நம்ம ஒருத்தரை இன்னைக்கு மீட் பண்றோம், but I need this information from DKMS. I don't know how many transplants they support every year, but so many donors are donating throughout the country. But இருந்தாலும் அது பத்தாது. அதாவது less than 0.1% of the Indian population has registered as donor. அப்போனா less than 0.1னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு, நம்ம இந்தியா விட்டுருவோம், தமிழ்நாடு as a state, நம்ம ஸ்டேட்டோட பாப்புலேஷனே வந்து கிட்டத்தட்ட 8 கோடி. அப்படின்னா யூகே, அயர்லாந்து, வேல்ஸ் இந்த மூணும் சேர்ந்ததோட பாப்புலேஷனும் இந்தியாவோட தமிழ்நாடோட பாப்புலேஷனும் ஒன்று. அப்போ ஆஸ் அ ஸ்டேட் வி ஆர் அ கண்ட்ரி. நம்ம ஸ்டேட்டுக்கு வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அவர் ஓன் ஸ்டெம் செல் டோனர் ரிஜிஸ்ட்ரேஷன் டு கிவ் ஆக்சஸ். ஹூ நோஸ் இந்த டிசீஸ் வரும்னு சாமுel ஜானுக்கு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ இட்ஸ் நாட் தட் நம்ம யாருமே வி ஆர் இம்யூன் ஃப்ரம் தீஸ் டிசீஸ்ன்றது கிடையாது. ஸோ வி ஹவ் டு யூஸ், ஐ அப்ரிஷியேட் the media people who have come today, and I wish they spread the message that we have to encourage more people to register themselves as a donor. We don't know whether each of us will get a call to donate. Registering does not mean donation, but when we get a call as a family, we should support donation and make more lives live a second life, a chance to live a second life. And definitely they are, நான் பார்த்துருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரும் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. they value their life every day, because actually their life is not their own, it is also donated by the donor. Thank you. Thank you so much. Thank you very much to all guests, to the journalists to come here to our celebration. It's very important that you are all here, because for our mission we have to spread the word about stem cell transplantation, and we have to fight against the myth about stem cell transplantation, and for this we need your support. Dr. Aruna, she spoke actually everything what was on my agenda, she spoke about already. So I would like to highlight one thing, that she's a doctor. I know Dr. Aruna, and she's a very dedicated doctor. And doctor means you don't have to work only with your brain. And as you saw, and what she spoke here, this was not only from her brain, this was from her heart. So we speak, in the end, in our life, we speak a lot about individuals. So the story here in India is also about a lot of individuals. And it started actually in Germany. I'm a German, living here in India for very long, almost 10 years. But as you see, I'm still a bit German. In 1991, so 35 years back, one individual was starting
DKMS because his wife was suffering from leukemia. And the only chance to survive was finding a donor. And at this time in Germany there was no donor. So he started the initiative, they registered donors, but sadly his wife was not finding a donor and she passed away. But he continued the story for 35 years. And now we can say that DKMS is part of we are in 7 countries. We have 13 million donors registered and 135,000 patients got a second chance of life. Donors in India. And we started with a small office, 12 people. Nowadays we are more than 100 people, and India is the only country where we have 3 major initiatives. One is we have to find more donors like Paritosh to donate for patients in need. Second is one small part of it. And a third is research and diagnostics. So we have a lab here in India, and we're doing diagnostics in India because this is very much required also on the Indian market. Said this, Tamil Nadu is actually, and also this, I want to mention, it's actually a pioneer in this field. So the Tamil Nadu government was one of the first state governments who initiated a specific scheme to support patients financially here. And Tamil Nadu is a center of excellence with CMC Vellore and several hospitals here, Madras College in Chennai. Actually, you're leading the stem cell transplantation research in India. But I spoke about individuals. So DKMS registered till now more than 3 lakh of donors. And we supported here in India 250 and more patients with a second chance at life. But it's a story about individuals. And I met a lot of these donors. And it's very difficult for them to speak to their family about, here, I registered. Here, they called me. Now, they ask me to donate. They ask me to donate for a patient in need. So in this story here today is a story of Sam and Paritosh. So Sam was in need, was waiting. There is no other donor than Paritosh. And I tell you, in India, we have a lot of donors who register, but then in the end they're not donating because they are scared, they refuse to donate because of some myths and because of the family, because they know you should not do this, what may happen and whatever. So I ask you to write about this so that this not happen. But Paritosh, he took this step, and I don't know the story yet, but I hope we will get to know soon if his mother was happy to do it or not, because I met donors also who hadn't told their mother. They told their mother only afterwards, and then I met these mothers, and these mothers were very, very, very proud of their son. And they can be, because Paritosh is a hero. So he was the reason why we have Sam here today. And so I want to say a big thank you, and I think we continue with the program. We will see now how Sam and Paritosh met. Thanks. இதை விட எனக்கு உலகத்தில் வேற சந்தோஷமே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் சொன்ன மாதிரி இது ரீபர்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். 3-4 வருஷங்கள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ டொனேட் பண்ணும்போது உங்கள் மனசில் இவங்களை பற்றி ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்களே, அது அப்போ 3-4 வருஷம் முன்னாடி என்ன நினச்சிங்க, இப்போ அவங்கள நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும் போலே தான் இருந்தது. எப்படியாவது நம்ம பார்த்துட மாட்டோமா, நம்மள்கிட்ட காமிக்க மாட்டாங்களா, ஒரு ஃபோட்டோவாவது பார்க்க மாட்டோமா, இப்படி ஒரு பிள்ளை என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது, அந்த பிள்ளைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே இருந்து. ஆனால் இப்போ திடீர்னு பார்க்கும்போது அளவில்லாத சந்தோஷம். அவங்க ஃபேமிலிக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லேன். அவங்க ஜீவனோட எல்லாரும் 100 வருஷம் அவங்க எல்லாரும் வாழணும். So she is blessing you and your whole family for 100 years.
தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். எவ்ரி டைம் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மேம் என்னோட டோனர் பற்றி டீட்டெயில்ஸு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை இந்த மாதிரி அது ஷேர் பண்ண மாட்டேன், இது இன்டர்நெட் ப்ராசஸ். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நேற்றுக்கு ஜஸ்ட்டு மேடம் இப்போ டிகேஎம்எஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் இதில் ரெகுலராக வர மாதிரி தான் வந்துட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. அவங்க வராங்க, வந்ததும் இவங்க சொல்கிறாங்க இஸ் த டோனர் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக இந்த செகண்ட் ரீபர்த் கொடுக்குறதுக்கு மேஜர் அவங்க ஃபேமிலி அண்டு திஸ் டொனேஷன் அந்த சப்போர்ட் அது ப்ளஸ் மேடம் சப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டது, ஒரு பிறந்த குழந்தைய பார்த்துக்கிட்ட ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டது. இட்ஸ் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு எப்படி சொல்ல அந்த இது மூமெண்ட்டே வரல. ஆனந்த கண்ணீரா அப்படி தான் இருந்தது. இட்ஸ் ரியலி அண்ட் எனக்கு இன்னொரு பிரதராக கிடைச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு ஃபாதர் அண்ட் மதராக எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதே மாதிரி ஈவன் எவ்ரி ஒன் இந்த டிகேஎம்எஸ் யூனிட்ல டொனேட் பண்ணுறதுக்கு முன் வரணும். அதில் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி என்ன சேவ் பண்ண மாதிரி இன்னும் நிறைய மக்களை நம்ம எல்லாருமே சேவ் பண்ணுறதுக்கு முன்மொழியணும். இது என்னோட ஒரு வேண்டுகோள். கண்டிப்பா தேங்க்யூ. நீங்க பேசினது எங்களே கொஞ்சம் நிஜமா எமோஷனல் ஆக்கிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது எங்களுக்கு உண்மையாவே புரியுது. ஸோ இந்த நேரத்துல நம்ம ஸ்டார் டோனர் அண்ட் his parents on the dais. Please join me in welcoming them with a good round of applause. We didn't see that in the video, but weren't you really confused? Now, like when you're going to meet, when you're going to donate your stem cells tomorrow, weren't you confused before night, or how did you feel? Well, the night before the donation, I would not say I was confused at all. I was all prepared with all the energy to ensure that I can save someone's life. So it was a bit of hesitation for me once I got the call initially, because I discussed it with my parents. And they were just thinking that, is it safe or not? And that's what I found lately is the myth that has been created in the society, which makes people not to come and step up to donate. And that was the only day which was, I feel like there was hesitation throughout this period of 3 and 4 months. And then the donation happened. We were all ready with all the support of my family. Yes, and I'm proud of it. We are really proud of you. Thank you so much, sir. And how do you feel about having such a blessed son? जिस समय की घटना है, मैं खुद उस समय बहुत ज़्यादा बीमार था, वेंटिलेटर पे था। जब मैं घर आ गया तो मेरे बेटे ने मुझसे पूछा, पापा ऐसा ऐसा है, मैं डोनेट कर सकता हूँ? मेरा बेटा बिल्कुल जाओ, मेरा जीवन किसी ने बचाया है, तुम भी किसी के जीवन के लिए कर सकते हो। मैंने इसको आशीर्वाद दिया, ये आया, एक जीवन बचा, खुशी हुई, मुझे घर बैठ में बहुत अच्छा सर। मैम आप? थैंक्स टू DKMS एंड ऑल ऑफ यू। मुझे अपने बेटे पे बहुत गर्व है कि आज वो खड़ा हुआ है और उसने किसी परिवार की खुशियाँ लौटाई हैं, और वाकई बहुत प्राउड है मुझे। और सभी लोगों से चाहेंगे जो भी एबल है वो इस काम को करें, ताकि किसी के परिवार की, हम लोग किसी को और कुछ नहीं दे सकते हैं, लेकिन DKMS के थ्रू, थैंक्स टू DKMS, कि किसी के लाइफ की खुशियाँ बची हैं, और ऐसा ही और जो कर सकता है वो ज़रूर करे। मुझे अपने बेटे पे गर्व है। बहुत अच्छा बोला आपने। आप उड़ीसा में? नहीं, वी आर फ्रॉम यूपी। अच्छा ठीक है, यूपी बरेली। अच्छा ठीक है मैम। थैंक यू सो मच. சத்தியமா ஐ எம் ஷுர் நம்ம பேஷண்ட் இல்லை சர்வைவர் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக யோசிச்சே பார்க்கணும். உத்தரப்பிரதேஷ்லேருந்து தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது, உத்தரப்பிரதேஷ் எங்கேயோ இருக்குது. பட் कहना चाहूँगा कि लोग आगे बढ़ के आए, युवा खासतौर से इस चीज़ के लिए आगे बढ़ के आए जिससे समाज में लोगों का जीवन बच सके। 100% sir, and we hope this press meet will make that happen for sure. Thank you so much. Can we take a nice Thank you so much. I'm sure you have brought in a hope to a lot of patients today.
process again. Thank you so much. அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி ஒரு போட்டோ. Paul, I'm the chairman of DKMS in India. And DKMS is an international organization, but we are very much dedicated to help patients in India. And we ask you all to come forward to register under DKMS here in India to help more patients who are suffering on leukemia or other blood cancer or blood disorders. Thank you. நான் டாக்டர் அருணா ராஜேந்திரன், ஹெமட்டாலஜிஸ்ட், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ சாம்னு ஜான் அவருக்கு ப்ரைமரி டயக்னோசிஸ் வந்து போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம், ஏப்ளாஸ்டிக் அனீமியா. அதுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு 3 years பேக் நடந்தது. ஸோ இன்னைக்கு அவரோட டோனர் அவரோட ரத்த சம்மந்தப்படாத ஆனால் ஜெனட்டிக்லி மேட்ச்டு டோனர் அவரை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவர் ஆஸ் அ டிசீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அண்ட் ஹீ இஸ் லிவிங் அ நார்மல் லைஃப். சரி, யார் வேணா யூஸ்வலாக பிளட் டொனேஷனுக்கு என்ன க்ரைட்டீரியாவோ அதே வந்து ஸ்டெம் செல் டொனேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ less than 40 years இருக்கிறவங்க நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டெம் செல் டொனேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். சரி, DKM is only organization for stem cell registry or other organizations are there, sir? Second question is, you only work with government hospitals or you work with private hospitals? Maybe I can answer the first question. Yeah. The first question, no, there are other registries also worldwide and also in India. But DKMS is the largest registry worldwide. So you work with government hospitals or private hospitals also? No, we registered more than 30 million donors worldwide. In India, 3 lakh plus. From Tamil Nadu, 16,000 so far. And from Chennai, 4,500. How many people are waiting? Sir, around waiting list, and each hospital will have a waiting list. So currently we have around 40-50 patients wait listed for transplant. ஆனால் இது வந்து the number வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, the number actually is a big number. பட் எங்க ஹாஸ்பிட்டல் இப்போ வெயிட் லிஸ்டட் 40 to 50. இல்ல, அவங்க வந்து பிளட்டோ ஸ்டெம் செல்லோ பிஎம்டி முடிச்சு இப்போதைக்கு மெடிக்கலி they are not allowed to donate. இப்போ கரண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி. And DKMS, to answer your question, DKMS is working with any hospital in India. It doesn't matter if it's a public or private hospital. Sir, so registration and the so their question is, so if a patient donor wants to register, what are the methods of registration? Is it through internet or? Yes, there are 2 methods. One is that we have, for example, university drives, so we're going to a university and introducing our course, and then they are allowed to register if they want to. Or you're going on our website, DKMS India, and there you can, on the right corner, on top, you find a button there you can just click register. Then you're going through this registration process, and in the end, we will send you a kit at home. Kit means there are buccal swabs in it, so you're swabbing on your cheek, putting it back in the envelope. And after that, you're signing the consent form, sending it back to us, and then you actually register. Age limit is 55, so from 80 to 55. So for donor, so for patient, donor has to come only from India, other countries also can be any donors. Like I said, DKMS has registered more than 13 million, and there was a time where most of the patients in India got actually an international donor. Why? Because there was no Indian donor available. But because of ethnicity, because of the HLA,
type. It's actually required to find more Indian donors because then only you will find potential matches. When you talk about donors, only fixation like girls more or women more or men more, if you have any Gender doesn't matter though. gender doesn't matter. The weight is matter, so the criteria are 18 to 55, and someone should weight more than 40 kg, and some women challenges, and you cannot donate during a pregnancy. Thank you. When it comes to funding, you talked about funding there, like government. So when the patient doesn't have the necessary funding options like government insurance, so what can be, if they don't have health insurance, what would be the cost? So for patients who don't have public health insurance, there are many schemes which covers these patients. So ESI provides funding for their own patients. So if they are registered with ESI, the funding is available. Similarly, for rare diseases, the Children's Hospital is considered one of the 10 centers for Center of Excellence in Rare Disease. So we get central government fund through the rare disease program, which funds up to 50 lakhs per patient. For the entire treatment package, they sponsor up to 50 lakhs, either one time or spread over years based on the primary disease. So we also have funding from DKMS they also support. DKMS India supports up to 4.5 lakhs per transplant. And we also have other NGOs who support not up to the level of DKMS, but who also provide additional support for the transplant program. So today, non-availability of funding is a rare scenario. It is not common as it was in the past. சர்வைவர் வந்து மெடிகேஷன் ஏதாவது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை எதுவுமே இல்லை சார்? ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு மெடிகேஷன் தேவைப்படாது சார். லாங் டேர்ம் மெடிசன் அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 1 year 2 years வரைக்கும் எடுப்பாங்க, அப்புறம் மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க பாடி அது பேர் ஹோஸ்ட் கிராஃப்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 செல்லும் ஒன்னா இருக்க பழகிடுச்சுன்னா நம்ம செல்லை ஸ்டாப் பண்ணிட முடியும். ஆனா பண்றவங்களுக்கு ஏதாச்சும் உடல்ல பாதிப்பு ஏற்படுமா, ப்ராப்ளம் ஏற்படுமா? செகண்ட் क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுல கேஸ்ல வந்து ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடா ஏதாச்சும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா ட்ரீட்மெண்ட்ல? ஸோ இப்போ வந்து 10,000 டோனர்ஸ் பர் இயர் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட டொனேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டொனேஷன் இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த டிரான்ஸ்பிளான்ட்ன்றது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் லாஸ்ட் 50 years-ஆ எவால்வ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 3 decades-ஆ, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா நிறைய பேர் வேர்ல்டு வைட் டொனேட் பண்ணுறாங்க. அவங்களோட டேட்டா வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் இதனால வரதில்லை. அவரோட டிரான்ஸ்பிளான்ட் வந்து எப்பயுமே ஏப்ளாஸ்டிக் அனீமியா டிரான்ஸ்பிளான்ட் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் முடியும் போல ஹாப்பியாக இருந்தாலும் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ் வந்து எப்பவுமே செல் கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக அவங்க வரனால அட்மிஷன் அப்பயே அவங்களுக்கு பிளட் பிளேட்லெட் அரேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட்கே அட்மிட் பண்ண முடியும். ஸோ ஏப்ளாஸ்டிக் அனீமியா டிரான்ஸ்பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்ல ரொம்ப சேலஞ்சிங் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க பாடியில் ஃபங்கஸ்லாம் இருக்கலாம், இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கனால. இது வந்து சில டிசீசஸ் ஜெனட்டிக் டிசீசஸ் சார், இது ஜெனட்டிக் டிசீஸ் இல்லை. ஸோ ஜெனட்டிக் டிசீசஸ் இருந்தால் நம்ம ஸ்பவுஸ் அவங்க பார்ட்னரை வந்து அந்த டிசீஸ் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அப்போ குழந்தைங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆக்சுவலி வந்து இதுல இருக்க மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க டயக்னைஸ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளவு மெடிக்கல் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் கூட பெயினோட எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பேஷண்டா என்ன பண்ணணும், இனிமேல் வர்றவங்க என்ன அதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் இதுல இருக்க மெயின் விஷயம். ஸோ இப்போ இது ரொம்ப கரெக்டான கொஸ்டின் சார். ஆனால் இப்போ ஏப்ளாஸ்டிக் அனீமியா டயக்னோசிஸ் வந்து ஒரு காலத்தில் ஒரு சேலஞ்சிங்கான டயக்னோசிஸ் தான். டயக்னோசிஸ் அப்பவே கிட்டத்தட்ட 50,000 நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டை அட்ரஸ் பண்ணி இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMRன்னு சொல்கிறது அவங்களுடைய ஒரு ஏப்ளாஸ்டிக் அனீமியா ப்ராஜெக்ட் ஒன்று போகுது. அது வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட்னு சொல்கிறது. கெப்பாசிட்டினா நம்ம கெப்பாசிட்டி டு டயக்னோஸும் ட்ரீட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட். ஸோ இது 15 crore அவங்க ஃபண்டிங் சப்போர்ட் ஓவர் 5 years கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இதில் அதோட மேன் பவர் சப்போர்ட்டும் சேர்ந்து தான் இப்போ நாங்கள் MMCயில் இத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இன்னைக்கு MMCக்கு இப்போ நாங்கள் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம். ஸோ ஏப்ளாஸ்டிக் அனீமியா மற்ற மெடிக்கல் காலேஜஸில் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அவங்க கெப்பாசிட்டி டு டயக்னோஸை இன்க்ரீஸ் பண்ண, இல்லை அவங்க அப்படி சஸ்பெக்ட் பண்ண எங்களுக்கு ரெஃபர் பண்ண, அதுக்கு ஒரு CUG நம்பர் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு டயக்னோசிஸை
சஸ்பெக்ட் பண்ணால் ரெஃபர் பண்ணுறதுக்கு கால் பண்ணி சொல்லி ரெஃபர் பண்ணுறதுக்காக. டாக்டர், இப்போ பிளேட் செல்ஸ் நிறைய பேர் இப்போ குறைச்சலா இருக்குன்னு ஸ்டெம் செல் வழியா அதை தீர்வு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஐடிபின்ற டயக்னோசிஸ், இம்யூன் த்ராம்போசைட்டோபினியான்னு சொல்லுவோம். அது வந்து மேபி இப்போ பிளேட்லெட் கம்மியாக இருக்கு, டெங்கு இல்லாத பிளேட்லெட் கம்மியான டிசீசஸ்ன்னு பார்த்தா 100ல் 90 பேருக்கு ஐடிபி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மருந்து கொடுத்தே டேப்லெட்ஸ் வழியாகவே நம்ம பிளேட்லெட் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். வேறு அதில் வந்து 3 செல்லும் ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். ஐடிபியில் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், அழிவு மட்டும்தான் பிரச்சனை. இதில் ப்ரொடக்ஷனே நின்று போய்டுறதுனால நம்ம ஹெல்த்தி செல்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரி, இந்த கொஸ்டினும் இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் சார். அப்போ இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியா, அந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறோம். எந்தெந்த ஏரியாலேருந்து வராங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு ஏரியாலேருந்து காமனாக வருதா. ஸோ அந்த எண்ட் ஆஃப் இந்த ஸ்டடி வந்து 5 இயர்ஸ் ஸ்டடி. இப்போ நாங்கள் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் டேட்டான்னு அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எத்தனை ஜெனட்டிக்லி ட்ரிவன் அதுவும் பார்க்குறோம். அப்போ மரபணு எல்லாருக்கும் ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். மரபணு ரீதியாக எத்தனை பேருக்கு ஏப்ளாஸ்டிக் அனீமியா வருதுன்னு பார்க்குறோம். அப்படி இல்லை சார், இல்லை சார். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கேருந்து பார்க்குறோன்னு பார்த்தோன்னா இந்த வெள்ளூர், தூத்துக்குடி இந்த ஏரியாவிலேருந்து. ஆனால் சில சமயம் ரெஃபரல் பயஸே ரீசனாக இருக்கலாம். ஏன்னா சில இடத்துல அவங்க ஏரியா, இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிடலாம் சென்னைக்கு வராமல். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ இந்த டைமில் எங்களுக்கு அது சொல்ல முடியல. பட் இன்னும் டவுன் த இயர்ஸ், இன்னும் 1 year 2 yearல we will be able to say ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதிகமாக வராங்க. Those cases, in those patients, the response to immunosuppressive therapy, which includes cyclosporin, L-Promobag, anti-thymocyte globulin, which is termed as ATG, they have a very good response. So, but unfortunately, they form a very small subgroup. The major subgroup have severe aplastic anemia. What do you think is the non-severe aplastic anemia? So they may not require so many transfusions. Here they are completely transfusion dependent. Their counts will be low, but not maybe once in 2 months, 3 months they may require a transfusion. It is more of low counts. Low counts also is bothersome, but they will not be transfusion dependent. So the last, yes.